நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். உங்க ப்ரொடக்ஷன்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு AWS RDS டேட்டாபேஸை ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம, அதாவது ஜீரோ டவுன் டைம்ல டெராஃபார்ம் வச்சு எப்படி அப்கிரேட் பண்றதுன்னு தான் விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன்ல சூப்பரா ஓடிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு டேட்டாபேஸ் அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? ஐயோ, அப்கிரேட் பண்ணும்போது ஆப் டவுன் ஆயிடுமோன்னு. இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பெரிய தலைவலி. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி டெராஃபார்ம் உள்ள வருது. டெராஃபார்ம்ங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட், அதாவது IACன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா உங்க சர்வர் டேட்டாபேஸ்னு எல்லாத்தையும் நீங்க கோடு மூலமா எழுதிடலாம். இதனால என்ன நன்மைனா எல்லாமே ரொம்ப ப்ரிடிக்டபிளா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால முன்கூட்டியே பார்க்க முடியும். அப்கிரேட் பண்றது எவ்வளோ சுலபம்னு பாருங்க. உங்க டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இன்ஜின் வெர்ஷன் ஒரு லைன் இருக்கும். அந்த ஒரு வரியை மட்டும் மாத்தினா போதும், அவ்வளோதான். இந்த சின்ன சேஞ்ச் மொத்த அப்கிரேட் ப்ராசஸையும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிடும். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. இப்ப இங்க ஒரு சாம்பிள் டெராஃபார்ம் கோடு இருக்கு பாருங்க. AWS_DB இன்ஸ்டன்ஸ்ங்கிறது நம்ம RDS டேட்டாபேஸை குறிக்குது. இன்ஜின்ல MySQLன்னு இருக்கு. இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்ல அதோட சைஸ் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இங்க யாருன்னா அந்த என்ஜின் வெர்ஷன் தான். இப்போ 8.0.35ன்னு இருக்கிறத நாம அடுத்த வெர்ஷனுக்கு மாத்தினா மட்டும் போதும். ரொம்ப சிம்பிள். சரி, இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரெண்டே ஸ்டெப் தான். முதல்ல டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ணுவோம். இது என்ன பண்ணும்னா, நான் இந்த வெர்ஷனை மாத்த போறேன்னு ஒரு ப்ரிவ்யூ காட்டும். எல்லாம் ஓகேன்னு நாம செக் பண்ணிட்டோமா? அடுத்தது டெராஃபார்ம் அப்ளை கமாண்ட். இதை ரன் பண்ணா போதும், டெராஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் வேலையை பார்த்துக்கும். ஆனா ஒரு நிமிஷம், ப்ரொடக்ஷன்ல ஒரு சின்ன மாற்றம் பண்றதுக்கு முன்னாடி கூட நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்லிஸ்ட். முதல்ல அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தே ஆகணும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் விண்டோ செட் பண்ணணும். அப்போதான் யூசர்ஸ்க்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். அடுத்து மல்டி ஏசி கண்டிப்பா எனேபிள் பண்ணியிருக்கணும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா, இதையெல்லாம் முதல்ல ஸ்டேஜிங் என்வைரன்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணாம ப்ரொடக்ஷன்ல கை வைக்கவே கூடாது. இப்ப வாங்க அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஜீரோ டவுன் டைம் எப்படி சாத்தியமாகுதுன்னு. நீங்க சிங்கிள் ஏசி வச்சிருந்தீங்கன்னா அப்கிரேட் அப்போ உங்க டேட்டாபேஸ் கொஞ்ச நேரத்துக்கு டவுன் ஆயிடும். ஆனா நீங்க மல்டி ஏசி வச்சிருந்தா AWS என்ன பண்ணும்னா, முதல்ல உங்க ஸ்டாண்ட்பை இன்ஸ்டன்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறமா டிராஃபிக்கை அதுக்கு மாத்திடும். இதனால உங்க டவுன் டைம் வெறும் ஃபெயில் ஓவர் ஆகிற கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் பெரிய கேம் சேஞ்சர். சரி, நீங்க ஒரு ப்ரோ மாதிரி யோசிக்கணும்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. உங்க கோடை நீட்டாவும் திரும்ப திரும்ப பயன்படுத்துற மாதிரியும் வச்சுக்க டெராஃபார்ம் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஆட்டோ மைனர் வெர்ஷன் அப்கிரேட்ஸை கொஞ்சம் கவனமா கையாளணும். Amazon Cloud Watch வச்சு உங்க டேட்டாபேஸ் மெட்ரிக்ஸை எப்பவும் கண்காணிச்சுட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஏதாவது பிரச்சனைனா எடுத்த ஸ்னாப்ஷாட்ல இருந்து எப்படி ரோல் பேக் பண்றதுன்னு ஒரு பக்காவான பிளான் கையில இருக்கணும். அப்போ சுருக்கமா சொன்னா என்ன? டெராஃபார்ம் வச்சு RDS அப்கிரேட் பண்றது ரொம்ப பாதுகாப்பானது, முழுசா ஆட்டோமேட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம உங்க தேவைக்கேத்த மாதிரி அளவிடக்கூடியதும் கூட. இதுதான் இன்னைக்கு தேதிக்கு ஒரு டேட்டாபேஸை நிர்வகிக்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். சரி, உங்க அப்கிரேட்ஸ் எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டட், சூப்பர். ஆனா ஒரு கேள்வி, உங்க ரோல்பேக் பிளானும் ஆட்டோமேட்டடா? யோசிச்சு பாருங்க. அப்கிரேட் பண்றது மட்டும் ஒரு நல்ல சிஸ்டம் கிடையாது. ஏதாவது தப்பா போனா எப்படி பழைய நிலைக்கு திரும்புறங்கிறதும் அதே அளவுக்கு முக்கியம் இல்லையா? இத பத்தி யோசிங்க.